கல்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரம், பாலப்பட்டு, தியாகதுர்கம் மற்றும் கச்சராயபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. மாவட்டத்தில் சராசரியாக 15 மில்லிமீட்டர் முதல் 64 மில்லிமீட்டர் வரையிலான இந்த மழையானது பெய்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கல்வராயன் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த பாலப்பட்டு அரசம்பட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்துல 4வது வார்டு பகுதியில் முறையான வடிகால் வாய்க்கால் வசதி இல்லாத காரணத்தினால் நேற்று நள்ளிரவு பெய்த மழையின் காரணமாக அந்த மழை நீரானது வெளியே செல்வதற்கு வழியின்றி அங்கிருக்க குடியிருப்பு பகுதிகளுக்கு இந்த மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. மேலும் ஏற்கனவே அந்த கழிவுநீர் இல்லாத கால்வாய்கள் அமைக்கப்படாத காரணத்தினால் அந்த கழிவுநீர்கள் அனைத்தும் இந்த மழை நீரில் கலந்து அங்கிருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு வீடுகளுக்கு வண்ணமாக இருக்கிறது. இதன் காரணமாக அந்த நீரை வெளியேற்ற முடியாமலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு வெளியே செல்ல முடியாமலும் அவர்கள் காலை முதல் அவர்கள் உணவு தயாரிக்காமல் உணவு சாப்பிடாமல் அவர்கள் தற்போது அந்த மழை நீரை எப்படி வெளியேற்றுவது என்பது குறித்து அந்த பொதுமக்கள் சிரமப்பட்டு வருகிறார்கள். இது குறித்து பலமுறை இந்த பிடிஓ அதிகாரியிடம் மற்றும் ஊராட்சி தலைவர்களிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை தலைவர்கள் நேரடியாக சென்று உடனடியாக தற்போது அந்த மழை நீர் கழிவுநீர் கலந்திருக்கக்கூடிய அந்த மழை நீரை வெளியேற்றி அவர்களுக்கு போதுமான வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அந்த பகுதிகளில் முறையான கால்வாய்களை கட்டமைப்பு செய்து அடுத்த பெரும் மழைக்குள் அவர்களுக்கு இந்த மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள்.